நேற்று எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க. சென்னை விருகம்பாக்கத்தில் ஒரு பையனுக்கு யூரினோடு சேர்ந்து பிளட்டும் வந்து போனதுனால அவனை இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணும்போது டாக்டர்ஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணும்போது அவன் போதை ஊசி பயன்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அந்த பையன்கிட்ட கேட்கும்போது அவன் ஆன்லைனில் போதை மருந்து ஆர்டர் போட்டு அதை ஊசி வழியாக தான் உடம்புல செலுத்தியிருக்கான். எவ்வளோ நாளானா 4 மாதமாக ஒரு இன்ஜெக்ஷன் வந்து 400 ரூபான்னு சொல்லி ஒரு ஊடகத்தையும் ஒரு மாதிரி போடுறாங்க. ஸோ இவன் வந்து தனியாக ஹோட்டல் போயிட்டு அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூமில் போயிட்டு இவன் போட்டுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு நியூஸ் சேனலில் வந்து அவன் பப்புக்கு போயிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளார போட்டுக்கிட்டு திரும்பி ரிட்டன் வரும்போது அவனுக்கு இது மாதிரி யூரினில் பிளட் கலந்து போனதுனால அவங்க பேரண்ட்ஸ் வந்து அட்மிட் பண்ணாங்க. எது எப்படியோ அவன் வந்து ஆன்லைனில் போதை ஊசி வாங்கியிருக்கான். அப்போ போதை ஊசி வாங்கிறதுக்கான காசு ஏது சரிங்களா? அப்போ ஒரு டீனேஜ் பையன், ஒரு 16 வயசு பையன்கிட்ட போதை ஊசி வாங்குகிற அளவுக்கு காசு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் தப்பு தான். அப்பா அம்மா 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க, அளவுக்கு அதிகமாக காசு இருக்கலாம். ஆனால் அந்த பையன்கிட்ட தேவைக்கு என்ன பணமோ அதை நம்ம கொடுத்தா போதும். இப்போ என்ன ஆகுது சூழ்நிலைனா 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. அவன் ஏதாவது வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறதோட எஃபெக்ட் தான் இது. இப்படி வந்து பசங்களை வந்து ஒரு தவறான பாதைக்கு வந்து கொண்டு போயிடுது. இப்போலாம் வந்து பொம்பளை பிள்ளைனா வந்து நிறைய பேர் பயந்துக்கிட்டு பொம்பளை பிள்ளையை பார்த்துக்கணுன்ட்டு அம்மாக்கள் வந்து மேக்ஸிமம் இருப்பாங்க. இதுவே பையனாக இருந்தால் பையன் தானே ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறவங்க நிறையா இருப்பாங்க. ஓரளவு நம்ம செட்டில்டு, நம்ம வேலைக்கு போனால் தான் வந்து சாப்பாடு அப்படின்ற ஒரு சூழல் இருந்தால் ஓகே. அதர்வைஸ் ஒருத்தவங்க சம்பாதிச்சாலும் ஒருத்தவங்க இருந்து நம்ம பசங்களை வீட்டில் பார்த்துக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் டீனேஜில் இருக்காங்கன்னா இப்போ இருக்கிறதுல மொபைல் ஃபோன் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. அதுவும் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு மொபைல் வச்சுட்டு போவாங்க. பசங்களுமே கேம் விளையாடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லா வசதியும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அப்பா அம்மா 2 பேருமே வீட்டில் இல்லை, பெரியவங்களும் யாரும் இல்லாத சூழ்நிலையில் அந்த பசங்க ஃபோனில் என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஈஸியாக. எப்படின்னா உங்கள் மெயில் ஐடியிலேயே யூடியூப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க கூகுள் டீனேஜர்ஸ் பசங்க வந்து என்ன சர்ச் பண்ணாலும் நமக்கும் அது வந்துடும். ஸோ தெரியாதவங்க இதை வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்மளோட மெயில் ஐடியை எத்தனை டிவைஸில் வேணாலும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம மெயில் ஐடியே வந்து நம்ம ஃபோனில் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறோமோ பசங்களுக்குன்னு தனியாக க்ரியேட் பண்ணி கொடுக்காம நம்ம மெயில் ஐடியை போட்டு அவங்க ஃபோனை வந்து எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும். இன்ஸ்டாகிராமா எல்லாமே சரி, நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது அவங்க பண்ணுறது எல்லாமே நம்ம ஃபாரினில் இருந்தால் கூட அவங்க பார்க்குறது என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து அவங்க ஃபோனில் வேறு மெயில் ஐடியெலாம் எதுவும் இல்லாமல் இருக்காங்கிறதையும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கணும். அப்பப்போ அவங்க ஃபோனையுமே வாங்கி நீங்கள் செக் அவுட் பண்ணணும். அப்புறம் ஒரு 16 வயசு பையனை எப்படி ஆன்லைனில் ஆர்டர் போடுற அளவுக்கு வந்து அவங்க வந்து விட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொஷின் மார்க்கு தான். அப்போ நம்ம பசங்களை வந்து ஆன்லைன் ஆர்டர் போடுறதுக்குலாம் நம்ம மோட்டிவே பண்ணக்கூடாது. அவனுக்கு ஏதாவது தேவையா நம்ம ஆர்டர் போட்டு நம்ம வாங்கி கொடுக்கணும். அதுதான் வந்து நல்லதாக இருக்கும். ஸோ அவன் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு 4 மாதமாக பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இது பேரண்ட்டுக்கு தெரியவே இல்லை. டீனேஜில் பசங்க ஒன்ஸ் கெட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்காக தான் வந்து பணம் சம்பாதிக்கிறீங்க. 2 பேருமே பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓடி பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்க லைஃபே வந்து இது மாதிரி போதை பழக்கத்துக்கெலாம் ஆனாங்கன்னா அவங்க லைஃபே காலியாகிடும். ஸோ பணம் பெருசா அவங்க லைஃப் பெருசான்னு பார்த்துட்டு ஓரளவு பணம் இருக்குது, நீங்கள் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணுன்ற ஒரு சூழல் இல்லாதவங்களாம் தயவு செஞ்சு வீட்டில் இருந்து பொண்ணோ பையனோ 2 பேருக்குமே வந்து அம்மா வந்து கூட இருக்கணும். அதுதான் வந்து பசங்க நல்லபடியாக வளருவாங்க. பணங்காசை சேர்த்து வச்சுட்டு பசங்க நாளைக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் இப்போ பாருங்கள், ஜாக்கி சான்லாம் பாருங்கள், சொத்தை எல்லாத்தையுமே வந்து அவர் சம்பாதிச்சது எல்லாத்தையுமே வந்து டொனேட் பண்ணிட்டாரு. பையன் வந்து கெட்ட சகவாசத்துக்கு போயிட்டார். அதே மாதிரி ஷாருக்கான் பாருங்கள், ஷாருக்கான் பையன் வந்து அதை பெருசாக வெளியில் கொண்டு வரல. பட் ஆனால் அவருமே போதைப் பொருளில் வந்து ஷாருக்கான் பையனுமே வந்து மாட்டினாங்க. ஸோ பணத்தை தாண்டின நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஓடி பணத்தை வந்து யாருக்காக சேர்த்து வைக்கிறீங்களோ அவங்க லைஃப்பை நீங்களே சொத்து சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்கள நீங்களே வந்து ஸ்பாயில் பண்ணதாக இருக்கவே கூடாது. ஸோ வீட்டில் இருந்து ஒருத்தவங்க கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க. இல்லை அம்மா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கீங்கன்னா அப்பா இருந்து வீட்டில் இருந்து கவனிச்சுக்குங்க.
ஸோ நம்ம வந்து செப்பரேட் ஃபேமிலிஸாக இருக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தால் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. தாத்தா பாட்டி அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் மாமனார் மாமியார் இவங்க கூடலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஜெல்லாக இருக்கிறது ரொம்ப பெட்ரு. ஏன்னா பசங்களை அவங்க பார்த்துப்பாங்க. பசங்க தனியாக இருந்தால் தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாங்க. ஸோ இப்போ தாத்தா பாட்டி இருக்காங்க, ஒரு கொஷின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் ஆளுங்க இருக்காங்க. பாட்டிங்க வந்து அவங்களுக்கு என்னன்னு தெரியாதனால இது மாதிரி அவன் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு பார்சல் வாங்கினாங்கிறதையாவது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க 2 பேரும் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவன் வெளியில் போயிருக்கான், பப்புக்கு போயிருக்கான்னு வேரியஸ் நியூஸ் வந்து வருது. எப்படி அவங்க வந்து தனியாக விட்டாங்க, அதுவும் தப்பு தானே. இப்போ நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து டீனேஜர்ஸ்லாம் இருக்காங்க, ஒரு 18 வயசு வரைக்கும் நம்ம வந்து கூட போகணும். அதுதான் நல்லது. என்னப்பா வேணும், அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் நம்ம போய் கிட்ட போய் நம்ம கூட இருந்து வாங்கி கொடுக்குறது நல்லதாக இருக்கும். தனியாக எப்படி போனாங்கிறதுமே தப்பு தானே. ஸோ வெப்சைட்டில் அவன் ஆர்டர் போட்டு வாங்குகிற அளவுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது போல். ஸோ சைபர் க்ரைம் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி அதை கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே வந்து டெர்மினேட் பண்ணணும், பிளாக் பண்ணணும் இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே. ஸோ டீனேஜர்ஸில் வீட்டில் பசங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து பெற்றவங்க யாராவது ஒருத்தவங்க இருந்து பார்த்துக்கோங்க. வேறு வழியே இல்லை. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு எந்த பாகுபாடும் கிடையாதுங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி செக்யூரிட்டிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பாலியல் சீண்டல்கள் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து பசங்க போதைப்பொருள் பழக்கத்துக்கு ஆளாயிருவாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இருந்து பார்த்துக்கோங்க. தென் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுங்க, செய்யுங்க. என் பசங்களுக்கு கேமிங் தான் பிடிக்கும். கேமிங் நிறையா அவனுக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பித்து கொடுத்து, ஆக்சுவலி ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். ஆனால் நான் என்னோடய ஐடியிலேயே அவனுக்கு க்ரியேட் பண்ணி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஸோ அவன் ஃபோனையுமே அப்பப்போ செக் அவுட் பண்ணுவேன். இல்லாட்டினா ஃபோனே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். நான் டிவியில் பார்ப்பானுங்க. அப்போ டிவியில் பார்க்குறத நானும் பார்த்துட்டு போய் என்னென்ன பார்க்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருமே டீனேஜர்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு இதை பார்க்காதீங்க அதை பார்க்காதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறத விட நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா என்ன பார்க்குறானுங்க. சப்போஸ் எனக்கு பிடிக்காது ஏதாவது ஓடிச்சு அப்படின்னா, தம்பி இந்த கேம் பார்க்காதப்பா, இது வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அவனுங்க கூட உட்காந்து நானும் பார்ப்பேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் முடியுது. இதை பார்க்காதுன்னா மாற்றிடுவானுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் டிவியில் கனெக்ட் பண்ணி கொடுங்க. இல்லாட்டினா உங்கள் மெயில் ஐடியை அவங்க ஃபோனில் ஆக்டிவேட் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. பசங்களை நல்லா பார்த்துக்குங்க. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஓடி ஓடி பணம் சம்பாரித்து வச்சுட்டு நாளைக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா பசங்க லைஃப் காலியாக இருந்ததுன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ எல்லோரும் நல்லா பார்த்துக்குங்க. ஆல் தி பெஸ்ட்.